ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக போகிறேன். என்னோடய சித்தி வீட்டுக்கு ஒரு 1 வீக் அல்லது 4 டேஸ் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுறேன். ஸோ அங்கே போகிறதுக்கு நான் என்னென்ன மாதிரியெல்லாம் பேக் பண்ணுறேன், என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. அங்கே போய் வியர் பண்ணுறதுக்காக 2 செட்டு நைட்டி எடுத்திருக்கேன், 2 டவல் எடுத்திருக்கேன். 2 டவல். 9 மந்த் பேபி இருக்காங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அவங்கள தூக்கிட்டு போகிறதால அவங்களுக்கு வியர் பண்ணுறதுக்காக பேண்ட்டு மேலே டாப் வர மாதிரி இப்போது இதை அவங்களுக்கு வியர் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்காக, அண்ட் தென் அவங்களுக்கு தலையில் போட்டுட்டு போகிறதுக்காக இந்த ஒரு கேப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாத்து, இது வந்து அவங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் நான் வியர் பண்ணிவிட்டு போக போகிற ட்ரெஸ் இது தான். அதுக்கு வந்து ஷாலு, லெகின்னு, இந்த ஒரு ஃபீடிங் டைப்பில் இருக்கக்கூடிய டாப்ஸு. இது வந்து அம்பர்லா டைப்பில் இருக்கக்கூடிய டாப்பு, ஃபீடிங் டாப்பு. குர்த்தி இது வந்து சைடு ஓப்பனில் இருக்கக்கூடிய குர்த்தி. அங்கே போயிட்டு சப்போஸ் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னா அதுக்காக போட்டுக்கிற மாதிரி. நான் எதுவும் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வர போகிறேன். அதனால் கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரி, பார்ட்டி வியர் மாதிரியெல்லாம் எடுத்து வைக்கலை. அடிஷ்னலாக 2 குர்த்தி, சைடு ஓப்பன் குர்த்தி. நான் ஏன் இந்த 2 குர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த மெரூன் கலர் பேண்ட்டும் ஷாலும் இருக்குது இல்லைங்களா, இந்த பேண்ட்டும் ஷாலுமே இந்த 2 டாப்புக்குமே பேர் பண்ண மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடிஷ்னலாக இப்போ நம்ம 2 குர்த்தி எடுத்திருக்கோம், அதுக்கு அடிஷ்னலாக 2 லெகின் 2 ஷால் எடுத்து வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு பேக்கில் இன்னும் இடம் தான் அதிகமாக தேவைப்படும், லக்கேஜும் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 3 டாப்ஸுக்குமே சேர்த்து பேர் பண்ணுற மாதிரியான ஷாலும் பேண்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இது மாதிரி பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லக்கேஜ் குறையும். ஸோ இந்த டாப் மாதிரி நம்ம மேக்கப் கிட் எடுத்து வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து அதிகமாக எடுத்து வைக்கல, ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பாண்ட்ஸில் மாய்ஸ்சரைசர் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் இது வந்து ஒரு பர்ஃப்யூம் பவுடர்னு சொல்லலாம், நம்ம வாசத்துக்காக போட்டுக்கிறது. பிஸ்கட் ஸ்மெல் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். கம்மி ப்ரைஸ் தான், 25 rupees அந்த மாதிரி தான். இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸோ பர்ஃப்யூமை விட இது வந்து ஸ்மெல் வந்து லைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் தென் பிந்தி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பர்ஸு, இதில் வந்து மணி, மற்ற பேசிக்கான திங்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் பாப்பாவுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த வைப்ஸு, அடுத்தது ஒரு பாடி வாஷு, இந்த பவுடர், அடுத்து ஹிமாலயாவில் கண்ணுக்கு வைக்கிற மை, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் கிரேப் வாட்டர் அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக. அண்ட் தென் ஒரு 10 to 12 டைப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேராசிட்டமால் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபஸ்ட் எய்டுக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் காட் மேலே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸு இல்லை குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும். ஏன்னா நம்ம பேக்கில் அப்பப்போ எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு ஒன்று ஒன்றா பேக்கில் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரிப்பு போகிறதுக்கு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு காட்லேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேகுக்குள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ஒரு 4 டே ஊருக்கு போகிறதுக்காக எடுத்து வச்சிட்ருந்தேன் பேக்கில் எல்லாமே. என்கிட்ட மேக்கப் பவுச்சு அந்த மாதிரிலாம் தனியாக இல்லை, இந்த ஸ்லிங் பேக் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்லிங் பேக்லேயே 2 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அது 2லேயும் ஒன்றில் பாப்பாவோட திங்ஸு, ஒன்றில் என்னோடய திங்ஸ், அந்த மாதிரி நான் வச்சு பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ போகிற டைமில் ஈஸியாக நம்ம டக்குன்னு 2 பேக்கையும் எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்பிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்னா போகிறதுக்கு கிளம்பிடலாம். நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். நம்மக்கிட்ட காரு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். வீட்டுக்கு பக்கமாக போயாச்சு. இதுதான் நான் போகிற எங்கள் சித்தியோட வீடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் அங்கே போகிறேன். என்னோடய சித்தி பொண்ணு சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும்போது கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என்னுடைய சிஸ்டர் கூப்பிட்டாங்க, கசின் சிஸ்டர். போனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சுருந்தாங்க. பாப்பாவை ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர
இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸும் ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சுருந்து கொடுத்தாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன், இதை வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அவங்க வரும்போது ஸ்நாக்ஸோ ட்ரெஸ்ஸோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறது ஒரு விஷயம். நம்ம அவங்க வீட்டுக்கு அவங்கள பார்க்க போகியிருக்கோம். அந்த டைமில் நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ட்ரெஸ்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்து பாப்பாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்படிங்கிறப்ப அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பாண்டிங்கை நம்ம நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சொந்தங்கள் அமைகிறது ரொம்பவே பெரிய விஷயம். அப்படி எனக்கு கசின் சிஸ்டர் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு எந்த ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் என்னோடய கசின் சிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணுன்னாலுமே என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப பாண்டிங்காக இருந்தோம். இப்பயுமே அப்படி தான் இருக்கோம். என்ன அப்படின்னா, எல்லாருமே மேரேஜ் ஆகிடுச்சு, இல்லை ஒரு ஜாபில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதிக நேரம் பேசிக்க முடியல. அப்பப்போ பேசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒர்க்கில் இருக்கும்போது நம்மளால் பேச முடியாது இல்லைங்களா? என்னோடய கசின் சிஸ்டர் டாக்டராக இருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரி டைமு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் அவங்கள பார்த்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வரலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி போகியிருந்தோம். இப்படியெல்லாம் அவங்க பண்ணும்போது ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பும்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அந்த டைம்லேயும் நமக்கு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய விஷயம். இந்த ட்ரெஸ்ஸு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. எம்ப்ராய்டரிங் போட்டிருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஃப்ராக்கு. அதுக்கப்புறம் ஒரு டாப் பேண்ட் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ் வராங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துவோம். அந்த டைமில் அண்ணா கசின் பிரதர் அவங்க வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வீடு ஹவுஸ் வார்மிங் டைமில் என்னோடய பேபி நியூ பார்ன் பேபியாக இருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. மே மந்த் நடந்தது அந்த ஃபங்க்ஷனு. ஏப்ரலில் தான் என்னோடய பேபி நியூ பார்ன் பேபியாக இருந்தாங்க. ஸோ அவங்கள தூக்கிட்டு வரத்துக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வராமலே விட்டுட்டேன். அதனால் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, சரி நியூ ஹவுஸை பார்த்துட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே வந்திருந்தோம் நாங்கள். இப்படி தான் இருந்துச்சு அந்த வீடு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வர முடியலங்கிறதால இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் பஸ் ஏறி நம்ம ஊருக்கு கிளம்பி வர மாதிரி இருந்தோம். ஒரு டைனிங் ஹால் இருந்துச்சு, ஓப்பன் கிச்சன் இருந்தது. கிச்சனில் இந்த மாதிரி ஃபர்னிஷ் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா வுட்டு மாதிரியே இருக்குது, ஆனால் வுட்டு கிடையாது. ப்ளைவுட் இல்லை, பிளாஸ்டிக்கில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டோர் தான். பட் வுட் ஒர்க் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டிவி யூனிட் இருந்துச்சு ஹாலில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ளைவுட்டை விட கொஞ்சம் இது காஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 2 ஃப்ளோருக்கும் பண்ணணும் அப்படிங்கிறதால இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே பண்ணிட்டாங்க. பட் வுட் ஒர்க் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டிவி யூனிட்டு. கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு 3 பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது ஹால்லேயே இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். பெயிண்டிங் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. கான்ட்ராக்ஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு கபோர்டு அமைச்சிருந்தாங்க, வார்ட்ரோபு, அதுலேயே கண்ணாடியெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அட்டாச் பாத்ரூம் இருந்தது இந்த ரூமுக்கு. மேலே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது இன்னொரு ரூமு, அந்த ரூமோட பேக் சைடில் வந்துச்சு. அந்த ரூம்லேயும் இது மாதிரி தான் வார்ட்ரோப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க இந்த 2வது ரூமில்.